ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கின் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நீதிபதி ஆஷா அமர்வின் முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், நீங்க குறிப்பிட்டது மாதிரி முக்கியமான ஒரு கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு இந்த புகார் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் இந்த வழக்கு அப்நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா தணிக்கை வாரியம் என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறாங்க? தணிக்கை வாரியத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் இன்னும் நாங்கள் எங்களுடைய தணிக்கையை முழுமையாக முடிக்கவில்லை, எதற்காக இவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை தான் அவர்கள் எழுப்புகின்றார்கள். தொடர்ந்து முழுமையாக நாங்கள் தணிக்கையை முடித்த பிறகுதான் இவர்கள் நாங்கள் கொடுத்த அந்த சான்றிதழில் திருப்தி இல்லை என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே சான்றிதழ் வழங்குவதற்காக நடைமுறையை பின்பற்றப்படும் அந்த டைம்லைனை வாசித்து வரக்கூடிய நிலையில அந்த தணிக்கை வாரிய வழக்கறிஞர் தற்போது டைம்லைனை வாசித்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த விவகாரத்திலே சான்றிதழை வழங்குவதற்கான நடைமுறைக்காக பின்பற்றப்படக்கூடிய அந்த டைம்லைன் என்ன இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கான உரிய கால அவகாசம் வேண்டும் என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய அதிகாரிகள் வழக்கறிஞர்களிடம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் இரண்டு தரப்பிலும் முழுமையான வாதங்களை கேட்டு அறிந்து அதன் பிறகுதான் அவர்கள் இதில் முழுமையான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் சம்பந்தமான அந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் நடித்திருக்கக்கூடிய கடைசி திரைப்படம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இதற்கு பிறகு அவர் அரசியலில் இறங்கப் போகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அரசியலில் அவர் இறங்குவதற்கு முன்னதாக வெளிவரக்கூடிய திரைப்படம் என்பதனாலே அது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய படமாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக அவர் அரசியலில் கால் பதிக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த திரைப்படத்தில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த படத்தினுடைய அந்த முடிவுகள் என்னவாக இருக்க போகிறது என்பதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை நீதிபதி PT ஆஷா தற்போது நேற்றைய தினம் விசாரித்து அவர் வழக்கை ஒத்திவைத்தார். இன்று மீண்டும் வழக்கு விசாரணை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் தொடர்ந்து ஜனநாயகன் படம் 500 கோடியில் தயாரித்திருக்கிறோம் என்றும் 22 நாடுகளில் 4 மொழிகளில் இந்த படத்தை ஜனவரி 9 வெளியிட நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில தொடர்ந்து இந்த காலதாமதம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு எங்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். காரணம், நமக்கு தெரியும், ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு குறைந்தது 1 வாரம் அல்லது 10 நாட்களுக்கு முன்பு சான்றிதழ் பெறுவதுதான் வழக்கம். அப்போதுதான் அவர்கள் படத்துக்கான அடுத்த கட்ட பணிகளை தொடங்க முடியும். அப்போதுதான் படம் எந்த தேதியில வெளியிட முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப திரையரங்குகளுக்கு அவர்கள் உத்தரவிட முடியும். அவர்களும் டிக்கெட்டுகளை விற்பனை செய்வார்கள். ஆனால் டிசம்பர் 18 படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கோரி விண்ணப்பித்திருந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விண்ணப்பம் செய்யப்பட்டும் கூட கிட்டத்தட்ட 20 நாட்கள் கடந்தும் அவர்களுக்கான உரிய நியாயம் கிடைக்கவில்லை என்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அப்போது படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் UA சான்றிதழ் வழங்க இருப்பதாகவும் சில காட்சிகளை மட்டும் நீக்க வசனங்களில் உச்சரிப்பை மியூட் செய்யவும் கூறினார்கள் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இதனை ஏற்று அந்த தணிக்கை வாரியம் சென்சார் போர்டு என்னென்ன விஷயங்களை சொன்னார்களோ அதே போல சில இடங்களில் மியூட் செய்தும் சில இடங்களில் கட் கொடுத்தும் நாங்கள் படத்தை திருத்தி விட்டோம், எடிட் செய்து விட்டோம் என்று நீதிமன்றத்திலே தற்போது பட தயாரிப்பு குழு தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் கூட ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் இன்னும் வழங்கவில்லை. ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு தணிக்கை குழு அதிகாரிகள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஜனநாயகன் படமே வெளியாகாத நிலையில் அப்படம் குறித்து புகார் தெரிவித்துள்ளதாக தணிக்கை குழு கூறியுள்ளது. யார் அந்த புகார்தாரர் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் படத்தை நாங்கள் இதுவரும் வெளியில பொதுமக்களுக்கோ அல்லது மத சம்பந்தப்பட்ட மற்ற கட்சிகளுக்கோ அல்லது அமைப்புகளுக்கோ யாருக்கும் நாங்கள் போட்டு காட்டவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில்
மத ரீதியாக இழிவுபடுத்தக்கூடிய வகையிலான ஒரு காட்சி இருப்பதாகவும், எனவே அதற்கு அப்ஜெக்ஷன் வந்திருக்கிறது என்ற காரணங்களை கூறி தணிக்கை துறை அதிகாரிகள் திட்டமிட்டே இதனை மறு ஆய்வு என்ற பெயரில் காலம் தாழ்த்தக்கூடிய செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஏற்புடையதல்ல என்று ஜனநாயகன் படக்குழு தற்போது நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். ஜனநாயகன் படமே வெளியாகாத சூழ்நிலையில் அந்த படம் குறித்த புகார் எப்படி சொல்ல முடியும்? எதன் அடிப்படையிலே அந்த சென்சார் போர்டு தொடர்ந்து மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறார்கள்? யார் அந்த புகார்தாரர் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் தற்போது புரொடக்ஷன் கம்பெனி அந்த தயாரிப்பு குழுவுடைய கேள்வியாக இருக்கின்றது. தணிக்கை குழு சார்பிலே ஆஜரான அந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் என்பவர் ஆஜராகி இருந்த நிலையில, நீங்கள் 500 கோடியில் படம் எடுத்தாலும் சரி, 1 கோடியில் படம் எடுத்தாலும் சரி, எங்களுக்கு எல்லாமே ஒன்றுதான் என்று அவர் தன்னுடைய பதிலை தெரிவித்திருந்தார். ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாக போவதாக அறிவித்து விட்டதாலேயே தணிக்கை குழு வேக வேகமாக சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது எனவும் நீதிமன்றத்தில் அவர்கள் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்தில் மத உணர்வை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன என்பது புகார். அதனால் மறு ஆய்வு குழுவுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த வழக்கில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்து ஏதுவாக வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அவர்கள் நேற்றைய தினம் வாதிட்டார்கள். அதனை ஏற்றுதான் நீதிபதி தொடர்ந்து ஒத்திவைப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. இன்று விசாரணையானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 தரப்பிலும் மாறி மாறி வாத பிரதிவாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சான்றிதழ் வழங்குவதற்கான நடைமுறைகள் பின்பற்றக்கூடிய டைம்லைனை தணிக்கை குழு அதிகாரிகள் வாசித்து காண்பித்திருக்கிறார்கள். மறு ஆய்வுக்கு படம் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக ஜனவரி 5ஆம் தேதி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது என்றும் சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம், அதற்குள்ளாக இவர்கள் அவசரப்பட்டு நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டார்கள் என்றும் படக்குழுவின் மீது புகாராக நீதிமன்றத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி தணிக்கைக்கு, அதாவது 18ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதி தணிக்கைக்கு விண்ணப்பித்து விட்டதால் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் படத்தை முழுமையாக பார்த்து அதிலே எங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை என்றால் தான் சான்றிதழ் கொடுக்க முடியும். உங்கள் அவசரத்திற்கெல்லாம் சான்றிதழ் கொடுக்க முடியாது என்ற துணியிலே சென்சார் போர்டு தற்போது நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றது. தணிக்கை வாரியத்தில் 2 அடுக்குமுறைகள் உள்ளது என்று அவர்களுடைய அந்த சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அடுக்குமுறைகள், ஆய்வுக்குழு, மறு ஆய்வுக்குழு, எங்களுக்கென்று என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, நாளை இதை சரியாக சென்சார் செய்யாமல் சான்றிதழ் கொடுத்து விட்டால் நாளை வழக்கு தொடுக்கும் போது நாங்கள் தானே பதில் சொல்ல வேண்டும் என்ற ரீதியிலே அவர்களும் நீதிமன்றத்திலே தற்போது வாதாடி கொண்டிருக்கிறார்கள். சில காட்சிகளை நீக்கினால் யுஏ சான்றிதழ் வழங்கப்படும் என்று டிசம்பர் 22 அன்றே கூறியதாலேயே தங்களுக்குரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றக்கூடாது என்பது கிடையாது எனவும், மறு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடாது என்பது கிடையாது எனவும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தங்களது அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று சென்சார் போர்டு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. எனவே தொடர்ந்து எங்களுக்கான கால அவகாசம் வேண்டும். எங்களை இப்படி அவசரப்படுத்துவது என்பது எங்களது வேலையை முழுமையாக செய்ய விடாமல் தடுப்பதற்கு சமம் என்ற ரீதியில் அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விதிகளுடைய அடிப்படையில் பரிசீலித்து முடிவெடுப்போம் என்றும், சென்சார் போர்டுக்கு உத்தரவிட முடியாது எனவும், இந்த விஷயத்தில் எந்த விதமான உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. படத்தை 500 கோடியில் எடுத்திருந்தால் என்ன, 1 கோடியில் எடுத்திருந்தால் என்ன, படம் சரியான முறையிலே மக்களுக்கு திரையிடப்பட வேண்டும், அதை மட்டும்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தற்போது நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தரப்பிலும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாயத்தையும் வாத பிரதிவாதத்தையும் நீதிபதி அமைதியாக அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து 2 தரப்பிலும் கேட்டு முடித்த பிறகு நீதிபதி உத்தரவிடுவார். ராஜேஷ், ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும்னு அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த படத்தினுடைய அந்த சென்சார் போர்டு தொடர்பான வழக்கின் விசாரணை நடைபெற்று வருது. சரியாக எத்தனை மணிக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்? இன்னொரு அரை மணி நேரம் வரை இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு இதில் ஒரு தீர்ப்பு கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த படம் வெளியிடுவதற்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. எனவே விரைவாக தீர்ப்பு வழங்க வேண்டிய, அதாவது வெளியிடப்படுமா வெளியிடப்படாதா என்பதை முன்கூட்டியே சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், இதில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தாமதமானால் பல பேருக்கு பலவிதமான நஷ்டங்களை ஏற்படுத்தும். எனவே
குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்ப்பளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதை நீதிபதிகள் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டுதான் அந்த வழக்கை ஒரு அவசர வழக்காகவே எடுத்து தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தணிக்கை வாரியத்தை தொடர்பு கொள்ள தொடர்ந்து முயற்சித்தும் முடியவில்லை என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது நாங்கள் 18ஆம் தேதியே இந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்திருந்தோம். அவ்வாறு விண்ணப்பித்திருந்தும் கூட எங்களுக்கு உரிய சான்றிதழ் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்தும் எங்களுக்கான அந்த முயற்சி கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.